அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் from Neet Strategies in Tamil. நான் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் MBBS படிச்சுட்டு இருக்கேன். In this video, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் சாப்டர் நம்ம நீட் எக்ஸாமுக்காக எப்படி படிக்கிறதுன்னு கம்ப்ளீட் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். எஸ், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் தான் கெமிஸ்ட்ரியிலே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். பிகாஸ் நம்ம மற்ற சாப்டர்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இட் இஸ் ரொம்ப கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும். அதே சமயம் நம்ம வெயிட்டேஜ் பற்றி பார்த்தோம்னா எவ்ரி இயர் அட் அன் ஆவரேஜாக 4 to 5 கொஷின்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். நம்ம ட்ரிக்கி கொஷின்ஸ் அதிகமாக கேட்க மாட்டாங்க. டிஃபிகல்ட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வந்து ஆவரேஜ் டு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ஸ்கோரிங்கான சாப்டர். உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் உங்களோட ஸ்கோர்லேருந்து ஒரு +25 மார்க்ஸ் வரணும்னா இந்த சாப்டரில் முடியும். ஸோ கீப் அ கான்சன்ட்ரேஷன் ஆன் திஸ். நீங்கள் இன்னும் இந்த சாப்டர் படிக்கலாம், நீங்கள் கண்டிப்பாக இந்த சாப்டர் நீங்கள் நீட் எக்ஸாமுக்காக படிச்சுதாகணும். அந்த அளவுக்கு இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ப்ளீஸ் டேக் எஃபர்ட்ஸ் அண்ட் ரீட் இட். நான் அதுக்காக தான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன டாபிக் நல்லா படிக்கணும், எந்தெந்த டாபிக் வந்து நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லைங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக டு மேக் இட் சிம்பிளிஃபை ஃபார் யூ ஐ மேட் திஸ் வீடியோ. ஸோ நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். எஸ், நம்ம பார்த்துக்கிட்டோம்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே வேர்னஸ் தியரி பற்றி சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அ பேசிக்ஸ். நம்ம வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்கள் இந்த சாப்டர் படிக்க போகிறீங்கன்னா ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சுங்கிறதுக்காக நீங்கள் அதை படிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தேவையில்லை. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், காம்ப்ளெக்ஸஸ், அதுக்கு ரிலேட்டடான டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு ஃபெமிலியரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில டெஃபினிஷன்ஸ் பற்றி இருக்கும், பிரச்சனை இல்லை. அதுவும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த சாப்டர் நீங்கள் இப்போ தான் படிக்க போகிறீங்கன்னா அந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அது வந்து லேட்டர் ஆஃப் அந்த கான்செப்ட்ஸ்லாம் அப்ளை பண்ண முடியும். ஸோ தட்ஸ் குட். அதுவும் நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அவசியம் இல்லை, பட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நாமன்க்ளேச்சர். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நாமன்க்ளேச்சர்லேருந்து நமக்கு 5 கொஷின்ஸ் அட் அன் ஆவரேஜ் வருதுன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து நாமன்க்ளேச்சர்லேருந்து வரும். அதை டெஸ்ட் பண்ண நினைப்பாங்க. அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஐசோமரிசம். எஸ், ஐசோமரிசம் தான் நம்ம எந்த இடத்துல நம்ம நிறைய இடத்துல ஆர்கானிக்கில் படிச்சிருப்போம், இன்ஆர்கானிக்லேயே வேறு இடத்துல படிச்சிருப்போம். பட் இந்த சாப்டரில் இருக்க ஐசோமரிசம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்க்காக தனியாக யூனிக்கான ஒரு ஐசோமரிசம்ஸ்லாம் இருக்குது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து மினிமம் 1 or 2 கொஷின்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹாவ் அ நோட் ஆன் இட். ஓகே, அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா வேலன்ஸ் பாண்ட் தியரி அண்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. ஸோ இந்த 2 தியரி தான் இந்த சாப்டரோட 2 தூண்னு வச்சுக்கலாம். அதுலேருந்து கேட்க போகிற கான்செப்சுவல் கொஷின் இந்த சாப்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கான்செப்சுவல் பார்ட் நம்ம பார்த்தாவே இந்த 2 தியரிஸ் தான் வந்து ஃபுல்லி கான்செப்ட்ஸ் கவர் பண்ணுது. மற்றது எதுவுமே அந்த அளவுக்கு கான்செப்ட்ஸ் இல்லை. இது ஃபுல்லாக கான்செப்ட்ஸ் தான். இதை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ, இது எந்த அளவுக்கு அப்ளை பண்ண கற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் ஆகும். அட் அன் ஆவரேஜாக இந்த டாபிக்ஸ்லேருந்து 2 to 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. வெறும் வேலன்ஸ் பாண்ட் அண்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ். எஸ், ரொம்ப ஈஸி தான். இந்த சாப்டர், இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடிக்கிறப்ப இதை எப்படி போடுறதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்களா பார்த்துக்கலாம். ஸோ டோன்ட் ஃபியர் இட். ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம படிக்கலாம். எஸ், நம்ம போனோம்னா ஸ்டார்ட் பண்ணோம்னா வேர்னஸ் தியரி பற்றி நான் மென்ஷன் பண்ணல, டேரக்டாக நான் இந்த டேர்ம்ஸ் பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டபுள் சால்ஸ், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த சாப்டர் படிக்கிறீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கும் டபுள் சால்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சே ஆகணும். பிகாஸ் எக்ஸாமில் வந்து ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. 4 ஆப்ஷனில் வந்து 3 ஆப்ஷன் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் டபுள் சால்ட் கொடுத்துடலாம். இது 4ல் வந்து எது வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இல்லை அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கலாம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கான டிஃப்ரென்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் படிச்சிக்கணும். கார்னலைட், மோர் சால்ட், தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா சும்மா டேர்ம்ஸ் தான் இருக்குது. கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ், அனியான் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இதெல்லாம் நம்ம நீங்கள் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ போடணும், அது மட்டும் போதும். எஸ், வி கேம் டு த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து அந்த கான்செப்ட்ஸ், பின்னாடி வர கான்செப்ட்ஸ், ஐசோமரிசம், அதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னா லிகேண்ட் பற்றி உங்களுக்கு சூப்பரான நாலேஜ் இருக்கணும். பிகாஸ் நம்ம வந்து அந்த கான்செப்ட்ஸ் அதெல்லாம் நமக்கு அதிகமாக கொஷின் கேட்குறாங்க. அது நம்ம படிக்காமல் எதுக்கு இதை படிக்க சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த லிகேண்டில் தான் நம்ம வந்து இந்த எல்லா கான்செப்ட்ஸுமே இன்டர்லிங்க் ஆகிருக்கிறது இந்த லிகேண்ட்ங்கிற வச்சு தான். ஸோ வந்து நீங்கள் நல்லா படிக்கணும். A to Z இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் காட்டுறேன் ஒவ்வொன்றா உங்களுக்கு லிகாண்ட் பற்றி எப்படி படிக்குன்னு சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துக்கிட்டோம்னா லிகாண்ட் அவங்க ப்ராடாக 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. யூனிடென்டேட் லிகாண்ட், பைடென்டேட் லிகாண்ட். ஸோ இந்த 2 லிகாண்டும் ரொம்ப முக்கியம். மோஸ்ட் ஆஃப் த நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிறது எல்லாமே யூனிடென்டேட் தான். பட் நம்ம பைடென்டேட் லிகாண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அக்கார்டிங் டு த எக்ஸாம். ஸோ வந்து எக்ஸாமில் வந்து பைடென்டேட் லிகாண்ட்ஸ் வச்சு தான் அதிகமாக கொஷின்ஸ் வரும். ஸோ வந்து எத்திலின் டயமைன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து எத்திலின் டயமைன் இருக்கா, இதை வச்சு நிறைய கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. அந்த ஐசோமரிசம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் காட்டுறேன், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் அஹெட். டென்டிசிட்டி ஆஃப் த லிகாண்ட்ஸ், அதான் நான் சொல்லியிருந்தேன். யூனிடென்டேட், பைடென்டேட். ஓகே, செலேட்டிங் லிகாண்ட்ஸ், இதெல்லாம் சும்மா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் கவுண்டர் அயான்ஸ். எஸ், இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. செலேட் எஃபெக்ட், ஆம்பிடென்டேட் லிகாண்ட்ஸ். எஸ், இந்த ஆம்பிடென்டேட் லிகாண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். இந்த ஆம்பிடென்டேட் லிகாண்ட்ஸ் வச்சு ஒரு டைப் ஆஃப் ஐசோமரிசம் இருக்குது. இந்த சாப்டர் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா இருந்தீங்கன்னா
இந்த ஆம்பிடென்டட் லிகண்ட்ஸ் என்ன தெரியும், அது என்ன ஐசோமரிசம் கிரியேட்டடும் தெரியும். எஸ், நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க. நெக்ஸ்ட் we are moving ahead. ஹீமோலெப்டிக் அண்ட் ஹெட்டிரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, அதான் சும்மா நம்ம தியரி பார்ட் தான். வேர்னஸ் தியரி சும்மா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி எங்கள் என்னென்னலாம் அதை சொல்லியிருக்காருங்கிறது 2 பாயிண்ட் இருக்குது. இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அக்கார்டிங் டு அண்டர்ஸ்டாண்டிங் தான், பட் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. எஸ், நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் லிகாண்ட் சொல்லிட்டு, அந்த லிகாண்ட் பற்றி கம்ப்ளீட்டாக இது உங்களுக்கு ட்ரிக் மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக நீங்கள் லிகாண்ட் பற்றி அனலைஸ் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் இருக்குது. ஸோ அந்த யூனிடென்டட் லிகாண்ட், ஒரு லிகாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அது யூனிடென்டட்டாக பைனெட்டடாக தெரியணும், அதுக்கப்புறம் அதில் இருக்க சார்ஜ் தெரியணும், அதுக்கான ஃபார்முலா தெரியணும். ஸோ இந்த 3 விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ட்விஸ்ட்டை ஏற்படுத்தக்கூடியது, ட்ரிக்ஸாக இருக்கக்கூடியது. எக்ஸாமில் வந்து ட்ரிக்ஸு டிப்ஸ் எல்லாமே, அந்த ட்ரிக்ஸு அதுக்கப்புறம் நமக்கு எல்லா டிஃபிகல்ட்டி லெவல் எல்லாமே இந்த லிகாண்ட்ஸோட காம்ப்ளெக்ஸ் வச்சு தான் நம்ம கொடுப்பாங்க. யூடிடென்டட்டாக பைடென்டட்டாக தெரியணும், அதுக்கப்புறம் அந்த அந்த மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆம்ஃபிடென்டட்டானு தெரியணும், 2 மூலியமாக பண்ணக்கூடியதான் தெரியணும், சார்ஜ், அதுக்கப்புறம் வந்து ஃபார்முலா. ஸோ தீஸ் திங்ஸ் பிளே அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நீங்கள் அதுக்காக தான் உங்களுக்கு எல்லா எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன். நமக்கு தேவைங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் இது எல்லாமே இருக்கும். டைடென்டட் லிகாண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் இருக்குது ஆக்சாலேட் அயான், அப்புறமா கிளைசினேட் அயன். கிளைசினேட் அயன் தேவையில்லை, ஆக்சாலேட் அயன் மட்டும் நீங்கள் இதில் பார்த்துக்கிட்டா போதும். எத்திலின் டையமண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் பென்டாடென்டேட். எஸ், இந்த ஹெக்ஸாடென்டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்திலின் டையமண்ட் டெட்ரா அசிட்டேட். ஓகே, அசிட்டோஸ்டேட் இருக்குல்ல. ஸோ இதுக்கான ஒரு கிளினிக்கல் ஃபீச்சர் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு யூஸ் இருக்குது. அது என்னன்னு NCERTல சூப்பராக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் தேடி பாருங்க கடைசியாக. ஓகே, இந்த சாப்டர் படிக்கிறப்ப அதை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நியூட்ரல் லிகாண்ட்ஸ் வந்து நம்ம சார்ஜ் பாசிட்டிவ்லி சார்ஜ் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்த்தோம்ல. அடுத்து நியூட்ரல் லிகாண்ட்ஸ் இருக்குது. இந்த நியூட்ரல் லிகாண்ட்ஸில் வந்து ரொம்ப முக்கியம்னா கார்பன் மோனாக்சைடு அண்ட் நைட்ரிக் ஆக்சைடு, அதுக்கப்புறம் அமோனியா. ஸோ இந்த 3 வந்து நியூட்ரல் லிகாண்ட்ஸ் பொறுத்த மணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா பைடென்டேட் லிகாண்ட்ஸ் பற்றி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ட்ரைடென்டேட், டெட்ராடென்டேட், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் லிகாண்ட்ஸ் ஃபைனலி. ஸோ பாசிட்டிவ் லிகாண்ட்ஸில் நீங்கள் நல்லா பார்க்க வேண்டியது நைட்ரோசோனியம்ங்கிறது நைட்ரியம். ஸோ இந்த 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து மேபி தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் ஆஸ்கிங் இட், பட் மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. நெகட்டிவும் நியூட்ரல் தான் அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. எஸ், ஸோ வந்து இந்த சாப்டரில் நீங்கள் வந்து MCQ சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாமன்க்ளேச்சர்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த நாமன்க்ளேச்சர் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எப்படி படிக்கணும், அது எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கிறது அழகாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்குது. ஆர்டர் ஆஃப் நேமிங் அயான்ஸ், அதுக்கப்புறம் நேமிங் லிகாண்ட்ஸ், நியூமரிக்கல் ப்ரிஃபிக்ஸஸ் டு இண்டிகேட் நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆர்டர் ஆஃப் நேமிங் ஆஃப் லிகாண்ட்ஸ், நேமிங் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் அயான் அண்ட் எண்டிங் ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டம். இந்த எல்லா ரூல்ஸும் நீங்கள் படித்தே ஆகணும். பிகாஸ் ஒவ்வொரு ரூல்லையும் அவங்க ஒவ்வொரு டைப் ஆஃப் கொஷின் ஃப்ரேம் பண்ண முடியும். இந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, நமக்கு ஏமாற்றக்கூடிய சான்ஸ் இருக்குது. அடுத்து இது நாமன்க்ளேச்சர் மட்டும் இதோ. அடுத்து நம்ம ஃபார்முலா எப்படி எழுதுறது, வெறும் நாமன்க்ளேச்சர் வச்சு நீங்கள் எப்படி ஃபார்முலா எழுதுறதுங்கிறதும் இங்கே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த ரூல் நம்ம ஃபாலோ பண்ணுன்றிருக்கு இதுவும் கேட்கலாம். ஸோ 2 டைப் ஆஃப் கொஷின்ஸும் இதை வச்சு வரும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எரர் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸ் இதெல்லாம். ஸோ வந்து நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, நான் ஸ்கூலில் வந்து நான் இந்த சாப்டர் படிக்கிறப்ப நிறைய தடவை இந்த ஃபார்முலா எழுதுறதுலாம் தப்பு பண்ணுவேன். நாமன்க்ளேச்சர் கூட நம்ம வந்து எப்படி எழுதிடலாம், பட் வந்து இந்த நாமன்க்ளேச்சர்லேருந்து ஃபார்முலா கேட்குறப்ப ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். எனக்கு இது பர்சனலாக கஷ்டமாக இருந்தது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில், பட் ஆஃப்டர் ப்ராக்டிஸ் வந்து 2-3 தடவை நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ண எனக்கு இது ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாவே அடுத்த நம்ம தப்பு பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் நம்ம எங்கே தப்பு பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். எஸ், ஐசோமரிசம். ஸோ நாமன்க்ளேச்சரில் 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் இதை வச்சு கேட்க முடியும், அதனால் அதை கவர் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஐசோமரிசம், த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்சுவல் ப்ராப்ளம் தட் கேன் பி ஆஸ்க்ட் இஸ் ஐசோமரிசம் வச்சு தான். த டைப் ஆஃப் ஐசோமரிசம் பார்த்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் எடுத்துக்கிட்டோம்னா, there are 4 different types. They are ionization isomerism, hydrate isomerism, linkage isomerism and coordination isomerism. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கோமா, இதுக்கு மட்டும் நான் ப்ரீஃபாக உங்களுக்கு ஓவர்வியூ எடுக்க ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் மற்ற டாபிக் கூட நீங்களே படிச்சுக்கலாம், இதுக்கு ஒரு ஓவர்வியூ தான் நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம லிகாண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா SO4 2- NH3 எல்லாமே, புரோமின், குளோரின் எல்லாமே வந்து லிகாண்ட்ஸ் தான். பட் வந்து உள்ளே இருக்க இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு உள்ளே இருக்க லிகாண்ட்ஸ், வெளில இருக்க லிகாண்ட், உள்ளேயும் வெளியிலையும் லிகாண்ட் மாறி இருந்துச்சுன்னா பாருங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் COBrNH3 SO4 2- இதில் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு உள்ள வந்து NH3 இருக்குது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில். ஸோ வந்து புரோமினும் NH3 உள்ளே இருக்குது. பட் இந்த செகண்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த COSO4 இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதே புரோமின் வெளில போயிடுச்சு, பட் வெளியில் இருந்த SO4 2- உள்ளே போயிடுச்சு. ஸோ இது வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. வெளியில் இருக்கிற லிகாண்ட் உள்ளே இருக்கிற லிகாண்டை ரீப்ளேஸ் பண்ணி உள்ளே உட்காந்துச்சுன்னா, ஸோ இந்த 2 காம்பவுண்ட்ஸையும் நம்ம வந்து அயனைசேஷன் ஐசோமரிசம்னு சொல்லலாம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
பிளாட்டினம்ங்கிறது சென்ட்ரல் மெட்டல், ரெண்டுலேயுமே வந்து மெட்டல் உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா NH3 சிமிலராக இருக்குது. வெறும் Cl2 ஃபர்ஸ்ட்டில் வந்து Cl2 இருந்திருக்கு, செகண்டில் பார்த்துக்கிட்டோம்னா Br2 வந்துருச்சு. ஸோ வந்து வெளியில் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா Cl2 உள்ளே Br2 வெளில இருந்தது, செகண்ட் எக்ஸாம்பிளில் Br2ல Cl2 வந்துருச்சு. ஸோ they are called அயனைசேஷன் ஐசோமரிசம். எஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஹைட்ரேட் ஐசோமரிசம் மூவ் பண்ணலாம். ஹைட்ரேட் ஐசோமரிசம் இஸ் த ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் அயனைசேஷன் ஐசோமரிசம். பிகாஸ் அந்த நேம்லேயே இருக்குது ஹைட்ரேட். ஸோ வந்து வாட்டர் உள்ள வெளில வந்துட்டு போச்சு. நம்ம மற்ற நார்மலாக ஜென்ரலாக நம்ம அயான்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா ஏதோ ஒரு லிகான்ஸ் உள்ள வெளில போயிட்டு வந்துச்சுன்னா நம்ம வந்து அயனைசேஷன் ஐசோமரிசம் சொல்லலாம். பட் அந்த வாட்டர் அது ஏதோ ஒரு இந்த ரெண்டு அயானில் வந்து எய்தர் புரோமினோ இல்லை சல்ஃபேட், இது ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து வாட்டராக இருந்ததுன்னா நாம் இதை ஹைட்ரேட் ஐசோமரிசம் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லிங்கேஜ் ஐசோமரிசம் பார்த்துக்கிட்டோம்னா here the amphidentate ligands play an important role. அந்த amphidentate ligands இருக்கிறனால தான் நமக்கு linkage isomerism வருது. அதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் amphidentate ப்ராப்பர்ட்டி வச்சு ஒரு ஐசோமரிசம் டைப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். தட் இஸ் linkage isomerism. linkage as the name suggests. இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் சயனைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், SCN இருக்குன்னா நமக்கு எய்தர் நமக்கு கார்பனாலையும் நமக்கு மெட்டல் கேட்டையானுக்கு எலக்ட்ரான்ஸ் டோன் பண்ண முடியும், அதே சமயம் நைட்ரஜனாலையும் கொடுக்க முடியும். ரெண்டு கிட்டையுமே லோன் பர் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ வந்து போத் ஆட்டம்ஸ் ஹாஸ் த எபிலிட்டி டு டொனேட் அன் எலக்ட்ரான் பேர் டு த சென்ட்ரல் மெட்டல் கேட்டையான். ஓகே, அப்படிங்கிறப்ப ஒரு காம்பவுண்டில் சி வந்து அந்த மெட்டல் கேட்டையானோட பைண்டர் இருக்கும், அடுத்த காம்பவுண்டில் வந்து நைட்ரஜன் வந்து அதே மெட்டல் கேட்டையானோட பைண்டர் இருக்கும். மற்றது எல்லாமே மற்ற லிகான்ஸ் எல்லாமே அதே மாதிரி இருக்கும், மற்ற அயான்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தே ஆர் கால்ட் லிங்கேஜ் ஐசோமரிசம். அதுக்கான எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்க. இங்கே குரோமியம்ங்கிறது சென்ட்ரல் மெட்டல் கேட்டையானா இருக்குது, H2ங்கிறது சென்ட்ரல் லிகாண்ட் 5 இருக்குது, இதுக்கப்புறம் இங்கே SCN இருக்குது, இங்கே NCS இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் பார்த்துக்கிட்டோம்னா சல்ஃபர் வந்து இந்த குரோமியத்தோட பைண்டர் இருக்குது, பட் செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து நைட்ரஜன் வந்து குரோமியமோட பைண்டர் இருக்குது. ஸோ எல்லாமே சிமிலர், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அந்த கோஆர்டினேஷன் நம்பரும் சிமிலர், த ஒன்லி சேஞ்சஸ் த டைப் ஆஃப் பாண்ட். ஓகே, முன்னாடி ஃபர்ஸ்ட்டில் வந்து சல்ஃபேட் பாண்ட் போட்டிருக்கு, செகண்ட் வந்து நைட்ரஜன் பாண்ட் போட்டிருக்கு. தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ். ஸோ இதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா லிங்கேஜ் ஐசோமரிசம் இஸ் வெரி ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் ஐசோமரிசம். நமக்கு வந்து சென்ட்ரல் மெட்டல் கேட்டையான் ஃபர்ஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும், வெளியில் இருக்கிறது வந்து வெறும் சிம்பிளாக இருக்கும். பட் இந்த கோஆர்டினேஷன் ஐசோமரிசமில் வெளியில் இருக்க ஆனையானுமே கூட நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா அது பேர் தான் கோஆர்டினேட் ஐசோமரிசம். ஓகே, ஸோ டீப்பாக நீங்கள் போய் புக்கில் படிச்சுக்கலாம், தட்ஸ் நோ வரிஸ். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டீரியோ ஐசோமரிசம் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் பார்த்தோம், அதில் 4 டைப்ஸ்: அயனைசேஷன், ஹைட்ரேட், லிங்கேஜ் அண்ட் கோஆர்டினேஷன். நம்ம அடுத்து ஸ்டீரியோ ஐசோமரிசம் பார்த்துக்கிட்டோம்னா அதில் ஃபர்ஸ்ட் மேஜர் டிவிஷன் இஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். எஸ், ஜாமெட்ரிக்கல் தெரியும், நம்ம இதை வந்து ஆர்கானிக்கில் படிச்சிருக்கோம், சிஸ் டிரான்ஸ். அதே தான், சிஸ் டிரான்ஸ் தான். ஆனால் இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, சிஸ் டிரான்ஸுங்கிறது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? யாரும் மல்டிபிள் காம்பவுண்ட்ஸ், அதில் வெறும் 4 பாண்ட் இருக்கும், சிம்பிளாக இருக்கும். இதை வந்து கோஆர்டினேட் பாண்டுங்கிறப்ப இட் இஸ் சம்திங் டிஃபிகல்ட். ஸோ டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது, டிஃப்ரெண்ட்டுங்கலாம். அது எப்படி பார்க்குறதுன்னு நம்ம பார்க்கலாம். சிஸ் இதில் நிறைய டைப் ஆஃப் சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி சூப்பராக இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க, நான் செம்மையாக இருக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் இன் த காம்பவுண்ட்ஸ் which have coordination number 4. அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. MA2B2 டைப், MA2BC டைப், MABCD டைப். இந்த 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்ட் டைப் தான் MABCD. இது வந்து பல தடவை ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஓகே, MABCD டைப்பில் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ குரோமியம் ப்ளஸ் வந்து ஒரு நைட்ரஜன், NH3, H2O, அப்புறமா வந்து நமக்கு CN, இது 3 கொடுத்துட்டு ஒவ்வொன்றுமே வித்தியாசமான லிகாண்டா. ABCDங்கிறது ஒவ்வொரு லிகாண்டை குறிக்குது. ஏனா ஒரு டைப் ஆஃப் லிகாண்ட், பினா ஒரு டைப் ஆஃப் லிகாண்ட், CDங்கிறது ஒவ்வொரு டைப் ஆஃப் லிகாண்ட். 4 டிஃப்ரெண்ட் லிகாண்ட்ஸ் இருந்து ஒரே சென்ட்ரல் மெட்டல் கேட்டையானோட பைண்ட் பண்ணிச்சுன்னா அதுதான் MABCD டைப். அதுக்கு டைப் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அவங்க வந்து ரொம்ப செக் பண்ணுவாங்க, நம்பர்ஸ் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்க மெட்டல் கேட்டையான்ஸில் நம்ம எப்படி பார்க்குறது, எப்படின்னா நமக்கு ஐசோமரிசம் ஜாமெட்ரிக்கலில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோமே MA4B2 ஆர் MA2B4 டைப்ஸ். எஸ், சிஸ் டிரான்ஸ்க்கு எப்படி இருக்குது. அடுத்து MAA2னா AN கொடுத்துருக்காங்கன்னா பைடென்டேட் லிகான்ஸ். எஸ், பைடென்டேட் லிகான்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், எத்திலின் டயமைன். எஸ், அங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எத்திலின் டயமைன் EN. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா MA3B3 ஃபேஷியல் அண்ட் மெரிடோனியல் ஐசோமரிசம். இது வந்து NCERTல சூப்பராக அழகாக ஒரே ஒரு டயக்ராம் தான் இருக்கும், அழகாக புரிய வச்சிருப்பாங்க. இன்னும் நீங்கள் பார்க்கலாம், போய் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த புக்லேயுமே. ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் அஹெட் ஆப்டிக்கல் ஐசோமரிசம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பார்த்துட்டோம், ஸ்டீரியோ ஐசோமரிசம்னு நம்ம 2 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜாமெட்ரிக்கல், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்டிக்கல். ஓகே, ஆப்டிக்கல் ஐசோமரிசம். ஆப்டிக்கல் ஐசோமரிசம்னா என்ன, உங்களுக்கு ஆல்ரெடி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா
உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே தான் நம்ம ஒரு மிரர் வச்சு பார்த்தோம்னா அது மிரரில் இதோட மிரர் இமேஜும் நம்ம வச்ச இமேஜும் சிமிலர் இருந்ததுன்னா, எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் 100% சிமிலராக இருந்ததுன்னா இட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இதே நமக்கு வந்து ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தாலும் சரி, ஒரு சைடு மாறி இருந்தாலும் சரி, இட் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே நீங்கள் இந்த இமேஜுக்கு இதை எடுத்து நீங்கள் அப்படியே இமேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் 100% சிமிலராக இருக்குது. ஸோ இட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இதே நீங்கள் மேலே இமேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு மிரர் போட்ட மாதிரி இருக்குது. உங்கள் கை, நம்ம ரெண்டு கையும் தான், நம்மளோட லெஃப்ட் கை ரைட் கை தான் இதுக்கான எக்ஸாம்பிள். இந்த ரெண்டுமே வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஓகே, ஸோ வந்து இதே நம்ம ரெண்டு கை ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சிட்டோம்னா இட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ வந்து அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் தான், ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எஸ், நெக்ஸ்ட் we are moving ahead. Optical isomerism plays an important role. There are chances of asking it. எஸ், இந்த பிடிஎஃப்கான முக்கியமான நோக்கம் என்னன்னா சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ். அந்த எக்ஸாம்பிளை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி அந்த போய் கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு எம்சிக்யூ சால்வ் பண்ண தெரியல, ஒரு கொஷினை போட தெரியல, எப்படி அதை அப்ரோச் பண்ணுறங்கிறதே தெரியல. இதுதான் எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்குது. அதனால நம்ம வந்து எம்சிக்யூ போடாமல் டிப்ரெஷனுக்கு போயிடுறோம். ஒரு சில சின்ன தப்பு பண்ணாலும் நம்ம வந்து நமக்கு வந்து அந்த எம்சிக்யூ ப்ராக்டிஸை விட்டுட்டு நம்ம போயிடுறோம். ஸோ அதுக்கு தீர்வாக தான் நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி. ஸோ வந்து இந்த கொஷின் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் கம்ப்ளீட்டாக இருக்குது பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் as an optical isomer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, optical isomerism is common in octahedral complexes involving 2 or 3 symmetrical bidentate ligands. Yes, optical activity has been observed for chelated tetrahedral and square planar complexes but only rarely. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கொஸ்டின் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல, இதுக்கு ரிலேட்டடான கான்செப்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து கான்செப்ட் தெரியாமல் தான் நம்ம ஒரு சில இடத்துல ட்ரிக்கு நம்ம பலியாயிடுறோம், தப்பு பண்ணிடுறோம், எரர்ஸ் வந்துடுது. ஸோ அந்த கான்செப்டில் என்ன கீ இருக்குது, என்ன முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து சூப்பரான இது. நெக்ஸ்ட் நம்ம அதுக்கான சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் போட்டிங்கனாவே மோர் தென் எனஃப். தே ஆர் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு வாட் தே ஆஸ்க் இன் நீட். நீட்க்கு ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்குது. சூப்பர் குவாலிட்டி, யூ கேன் ட்ரஸ்ட் இட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கணுமா, அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். அந்த டாபிக் முடிஞ்ச உடனே எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதுக்கு ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, எஸ். ஸோ அதுக்கு ரிலேட்டட் நிறைய கொஷின்ஸ் இருப்பாங்க, 15 கொஷின்ஸ் இருக்குது. அட் த எண்ட் நமக்கு சொல்யூஷன்ஸும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் we are moving ahead. நம்ம வந்து ரொம்ப முக்கியமான படிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நாள் நம்ம பார்த்து எல்லாமே ஒரு ஃபேக்சுவல் அண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். பட் இப்போலேருந்து பார்க்க போகிறது கான்செப்சுவல், பியூர்லி கான்செப்சுவல். இந்த டாப்பிக்கில் இருந்தால் 2 to 3 கொஷின்ஸ் கேட்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வேலன்ஸ் பாண்ட் தியரி, செகண்ட் வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. இங்கே ரெண்டுக்குமே எய்தர் வீடியோஸ் பாருங்கள், அப்படி இல்லைன்னா ஏதாவது வேறு ரெஃபரன்ஸ் புக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதில் படிங்க. அந்த அளவுக்கு முக்கியம். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. என்சிஆர்டியில் இருக்கிறது மட்டும் பத்தாது. ஓகே, அதில் அவங்க வந்து கொஞ்சம் நரேஷன் சுமாராக தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு புரிஞ்சிக்க முடியாது. நம்ம வேலன்ஸ் பாண்ட் தியரி பார்த்துக்கிட்டோம்னா அதில் வந்து ரொம்ப முக்கியமாக 2 விஷயம் சொல்கிறாங்க. இந்த sp3 d2 ஹைப்ரிடைசேஷன், d2 sp3 ஹைப்ரிடைசேஷன். இந்த ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 டைப்ஸ், இன்னர் ஆர்பிட்டல் ஆக்டாஹெட்ரல், அவுட்டர் ஆர்பிட்டல் ஆக்டாஹெட்ரல். இன்னர் ஆர்பிட்டல் ஆக்டாஹெட்ரலுக்கு என்ன ஹைப்ரிடைசேஷன்னா d2 sp3, அவுட்டர் ஆர்பிட்டல் ஆக்டாஹெட்ரலுக்கு என்ன ஹைப்ரிடைசேஷன்னா sp3 d2. இது 2 எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோங்க, அது வேணும். அதே சமயம் இதுக்கு பின்னாடி இருக்க ப்ராசஸ், இதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் என்னங்கிறது கண்டிப்பாக நீங்கள் படித்து நிறைய, இது ரொம்ப பெரிய கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து நீட்டில் கேட்குற எம்சிக்யூஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். பார்த்தீங்களா, அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு. நீங்கள் ஆல்ரெடி வேறு எங்கேயோ சோர்ஸில் படிச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கனாலும் சரி, ஒரு எம்சிக்யூ சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பாருங்கள். எதர் நீங்கள் ஒரு வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்க ப்ராப்ளம்ஸோ இல்லை கொடுத்துருக்க அப்ரோச் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா போதுங்க, சீக்கிரமாக ஸ்மார்ட்டாக நம்ம இந்த சாப்டர் முடிச்சிடலாம் கம்மி டைமில். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம COF6 எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம 2 ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ், ஒன்று வந்து இன்னர் ஆர்பிட்டல் ஆக்டாஹெட்ரல், செகண்ட் வந்து அவுட்டர் ஆர்பிட்டல் ஆக்டாஹெட்ரல். ஸோ ரெண்டுக்குமே எக்ஸாம்பிள் இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு இருக்குது, டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு இருக்குது. ஓகே, நைஸ், சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் வேலன்ஸ் பாண்ட் தியரி. இது வந்து போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தான், நீட்டுக்கு தேவையில்லை. எஸ், நெக்ஸ்ட் நம்ம கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரிக்கு போயிடும். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே படிக்க வேண்டியது என்னன்னா, எல்லாமே கான்செப்ட்ஸ் தான். நம்ம கண்டிப்பாக வீடியோ பார்த்தோ இல்லை ஏதோ ஒரு புக் மூலியோ படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்னால் என்ன தெரியணும், அது எந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க தெரியணும், அதுக்கான வேல்யூ என்ன, அது எப்படி நம்ம அந்த காம்ப்ளெக்ஸில் அந்த சொல்யூஷன்ஸ் அந்த எம்சிக்யூவில் யூஸ் பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோங்க கண்டிப்பாக தெரியணும். ஸோ ஹாவ் அ குயிக் லுக் ஆன் இட், நல்லா கீனாக பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆர்டர் நீங்கள் மனசில் பதிஞ்சிடணும். ஓகே, எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், எதுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸுங்கிறது இருக்குது. எஸ், சூப்பர். இந்த ஒரு டயக்ராமே இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியை கிறிஸ்டல் கிளியராக நமக்கு புரிய வச்சிடும். ஸோ சூப்பரான டயக்ராம் இது.
கூன்ஸ் ரூல், இன்னும் நிறைய ரூல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ரீகால் பண்ண முடிஞ்சது. ஸோ வந்து அதெல்லாம் வச்சு தான் இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து டெல்டா பின்னு ஒன்று சொல்லுவாங்க, டெல்டா ஓன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, D4 கான்ஃபிகரேஷனுக்கு டெல்டா ஓ பியை விட சின்னதாக இருந்ததுன்னா 4th electron will enter EG orbital and the hybridization will be like that. Okay, weak field, strong field ligands. இதுதான் அந்த வந்து ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸில் நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. மேக்னெட்டிக் பிஹேவியர், பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா? எஸ், நம்ம வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி படித்தா மட்டும் பத்தாது, நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ண தெரியும்னா இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் வந்து பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கான்னு தெரியணும். அதே சமயம் அந்த காம்ப்ளெக்ஸோட கலரை ப்ரெடிக்ட் பண்ணலாம். நமக்கு வந்து NCERTல ஒரு டேபிள்மா இருக்கும், இந்த கலர் உள்ளே போச்சுன்னா அந்த கலர் வெளியில் வரும்ங்கிற மாதிரி ஒரு டேபிள் இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அடுத்து நம்ம ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் வரும். ஸோ கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில் நீங்கள் டீட்டெயிலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 1 to 2 hours ஸ்பெண்ட் பண்ணி நல்லா படிங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. வேலன்ஸ் பாண்ட் தியரியை விட கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி தான் இந்த சாப்டர் போட்ட மாதிரி ரொம்ப ஒர்த். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆட் ஃபைனலி வந்து ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான் ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். இது வந்து இந்த CO ஒரு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ வந்து CO1, ஸோ அந்த அதை வச்சு நீங்கள் எப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகுதுங்க கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு பேக் பாண்டிங்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க, சூப்பராக இருக்கும். இந்த பை பாண்டிங், பை பாண்ட் ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட், சிக்மாண்ட் பை பாண்ட் ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ், அந்த மெட்டல் கார்பனைல்ஸ் இல்லை வந்து அந்த பேக் பாண்டிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போது வந்து நம்ம அந்த அளவுக்கு நீட்டில் கேட்டது இல்லை அதிகமாக. ஓகே, 1 or 2 questions வந்திருக்கு இத்தனை வருஷத்தில். ஓகே, நீங்கள் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம். இது எப்படி பாருங்கள், அழகாக ஹிண்டோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொஷின். ஸோ இது எல்லாமே வந்து கொஷின்ஸ் நல்ல குவாலிட்டியில் இருக்குது. இந்த கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். At the end of this video, I will tell where to download this. Yes, as a quick recall, நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் நம்ம எடுத்து பார்க்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வாட் இஸ் த நாமன்க்ளேச்சர். ஃபர்ஸ்ட் நாமன்க்ளேச்சர் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது, கேட்டயானிக், நியூட்ரல் அண்ட் ஆனயானிக். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா பாண்டிங் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா வெர்னர்ஸ் பற்றி ஒரு பாண்டிங் பற்றி சொல்லியிருக்காங்க, VBT இருக்குது, கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி இருக்குது. ஓகே, அடுத்து ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் பற்றி கடைசியில் பார்க்கலாம். லிகாண்ட்ஸில் பார்த்துக்கிட்டோம்னா சென்ட்ரல் ஆட்டம் என்ன தெரியணும், லிகாண்ட் என்ன தெரியணும். அப்புறம் ஐசோமரிசம், ஐசோமரிசமில் வந்து ஸ்ட்ரக்சரல், ஸ்டீரியோ. ஸ்ட்ரக்சரலில் 4 இருக்குது, ஸ்டீரியோவில் 2 இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் கலர். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டினா டயாமேக்னெட்டிக்கா பேராமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ வாட் அ சாப்டர், ஐ ரியலி லவ் திஸ் சாப்டர். எனக்கு ஒட்டுமொத்த கெமிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா பர்சனலி எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாப்டர். நான் வந்து நல்லா படித்த இந்த சாப்டர் தான். ஸோ இந்த ஹோப் யூ கைஸ் ஹெல்ப் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஓவர்வியூ தரணும்னு நினச்சேன் இந்த சாப்டரை பற்றி. ஸோ இஃப் யூ ரியலி லைக் திஸ், ஹிட் த தம்ஸ் அப் பட்டன். உங்களுக்கு வந்து இந்த PDF டவுன்லோட் பண்ணணும்னா நம்ம பிளாக் இருக்குது. அதே சமயம் நான் டெலிகிராம் உங்களுக்கு ஒரு புது வீடியோட வரேன். நம்ம பிளாக்லேருந்து இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அகெயின் நம்ம வெப்சைட்டில் இருக்குது, டெலிகிராமில் இருக்குது. யூ கேன் டவுன்லோட் ஃப்ரம் தட். ஓகே, ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூ கேன் டவுன்லோட் ஃப்ரம் தட். ஸோ என்ஜாய் யுவர் ப்ரிப்பரேஷன். Future medicos waiting for you. So thank you all. Bye friends.